ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீஃபி கிச்சன். நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி அருமையான ஒரு சட்னி பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம லீஃபி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் 4 காஞ்ச மிளகாவும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது சீக்கிரம் வதங்கிறதுக்காக லேசாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச தேங்காயோட வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகும் கருவேப்பிலையும் தாளித்தோன்னா நம்மளோட சட்னி ரெடி. ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.